friends, welcome to chuttipaanai. இன்னைக்கு நம்ம வந்து chuttipaanaiல அச்சமா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அது 3 ஸ்டெப்ல. டேய் கையெடுத்து ஸ்வேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இதை நாம அரை ஹவர் தண்ணியில் வச்சு ஊற வச்சிடலாம். பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, இது என்னதுடா? இது கடல் பாசி, ஏலக்காய், சோம்பு. நம்ம கையளவு பூண்டு, அதே ஈக்குவலாக நம்மளுக்கு இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா, தக்காளி, அப்புறம் 1 கிலோ சிக்கன். நானே சிக்கன் கர்ட் சரி சொல்லு. சிக்கன் 65 சிக்கன் 65 பவுடர் சொல்லு. சிக்கன் 65 பவுடர். அப்புறம் ஆனியன்ஸ், கர்ட். இதெல்லாம் தான் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஆமா, இந்த 2 பொருளையும் நாம அரைச்சிக்கலாம். இதை மையா அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம கொரகொரப்பாக அரைக்கணுமே. ஸ்டெப் 2ல சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கனோட அரைச்சி வச்ச மசாலாவையும் 50 கிராம் சிக்கன் 65 பொடியையும் 4 ஸ்பூன் தயிரையும் நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அரை ஹவர் நல்லா ஊற வைக்கணும். ஆல்மோஸ்ட் சிக்கனும் அரிசியும் ஊறிடுச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் நம்ம இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி வதங்கி அது வேகணும், அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வதங்கிருச்சு. ஸ்மெல்லு தூக்குதுப்பா. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 அலாக் அரிசிக்கு 1.5 அலாக் தண்ணி ஊற்றணும். ஸோ 5 அலாக் அரிசி போட்டிருக்கோம், அதனால் 7.5 அலாக் தண்ணி ஊற்றணும். இப்போ இது கொதிச்சோடனே அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறமா ரொம்பவும் கிளறக்கூடாது, பார்த்து கிளறணும். அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸில் அரிசி வந்துடுச்சுன்னா பிரியாணி ரெடி. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். வெந்திருக்கான்னு சைடில் பார்க்கலாம். சைட்லலாம் தண்ணியே இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏய் கை போடாத. It's like a dragon plane. செம்ம டேஸ்ட். சுடுது.
வித்தியாசமா இருக்குது ஆர்காட் பிரியாணியை முடிச்சுட்டு ஏய்